வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு என்ன இந்த காணொலியில் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரை வந்து எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஹீட்டர் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து யோவன் என்ற ஒரு பிராண்ட். இது வந்து SL30 சீரீஸ் என்ற ஒரு வகையைச் சேர்ந்தது. யோவன் பிராண்ட் SL30 சீரீஸ் வகையைச் சேர்ந்தது. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இந்த வாட்டர் ஹீட்டரோட விலை வந்து மலேசியா காசுக்கு 450 வெள்ளிக்கிட்ட இதில் இருந்து 500 வெள்ளி வரைக்கும் இந்த விலை வந்து இருக்கும். சரி, இந்த பெட்டியை திறந்து இதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்குள்ள முதல்ல நாங்கள் பார்க்குறோம்டா, இதோட பிரதானமான திங் வந்து இங்கே இருக்குது. இது வந்து வாட்டர் ஹீட்டர். இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பேக்கெட்டாக வந்து இதை பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு பேக் பண்ணிக்கிறாங்க. இதை வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்து பார்த்திங்கன்னா உண்மையாக பார்க்கும்போதே ஒரு செம்மையான ஒரு லுக் கொடுக்குது. பாருங்கள், நல்ல ஸ்மார்ட்டாக இருக்குது. ஓகே, இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேயும் என்னமோ இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இவர் வந்து சவர் ஹெட் கொழுவுற ஒரு சவர் பார் இது. சரி, இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் சவர் இருக்குது. இது வந்து ஒரு டெலிஃபோன் சவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சவர் இருக்குது. இது வந்து சவர் பார் ஹோல்டர். அதே மாதிரி இது வந்து சவர் ஹோல்டர். இது வந்து ஒரு ரெகுலேட்டர். இது வந்து வாட்டர் ரெகுலேட்டர். அதே நேரம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சவர் பார் ஹோல்டர். இது வந்து கோஸ். இதை வந்து சவர் கோஸ். இதில் பார்த்திங்கன்னா ஓல் பிளாக் அண்ட் ஸ்க்ரூ இருக்குது. இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருந்தேன். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு இந்த சவர் பாரை பாருங்கள், ஒரு நல்ல சில்வர் கலரில் நல்லா செம்மையாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இந்த வாட்டர் ஹீட்டரை பற்றி பார்த்துடலாம். இது வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். ரொம்ப செம்மையாக இருக்கும். இதில் வித் பம் உள்ளது, இன்வெர்ட்டர் வித் பம். இது பார்த்திங்கன்னா எப்போதும் போல் யோவனோட வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. இதில் வந்து 2-3 லாங்குவேஜில் வந்து எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ், மலை, சைனீஸ் அப்படின்னு வேறு மொழிகள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கைட் நோட்டும் இருக்குது. இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இதில் நோட் பண்ணியிருப்பாங்க. அது சம்மந்தமாக அதில் எழுதப்பட்டிருக்கும். சரி, இப்போ நான் வந்து இந்த வாட்டர் ஹீட்டரை வந்து கலட்டி நான் காட்டுறேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நான் இந்த வாட்டர் ஹீட்டரை வந்து கலட்டி காட்டுறேன். இதுக்கு வந்து மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. சில வாட்டர் ஹீட்டருக்கு மட்டும்தான் இது மாதிரி ஸ்க்ரூ போட்டிருக்கும். மற்றதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூ மேல் பக்கமும் அதே மாதிரி பொட்டமில் இதனுடைய அடிப்பகுதியில் ஒரு ஸ்க்ரூவும் இருக்கும். நான் வந்து இப்போ அதை கலட்டி காட்டுறேன் பாருங்கள். இதில் அடிப்பகுதியில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு தெரியுதா? இது வந்து அடிப்பகுதியில் இருக்கிறது. மொத்தமாக 3 ஸ்க்ரூ. இது பார்த்திங்கன்னா இது அவுட்லெட், இது வந்து இன்லெட். அதையும் நாங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ELSP இருக்குது. அதே நேரம் இந்த பம் ஒன் ஆஃபும் இங்கே இருக்குது. சரி, இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேலே 2 ஸ்க்ரூன்னு சொன்னால் அது 2ஐயும் முதல்ல கலட்டி எடுத்துரும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரப்பர் வசரோடைய அந்த ஸ்க்ரூ இருக்கும். தண்ணி அதுகள் ஒன்றும் உள்ளுக்கு போகாத வகையில் அது வந்து செய்யப்பட்டிருக்கும். அதே நேரம் அடிப்பகுதியிலையும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதையும் கலட்டிட்டு நாங்கள் இதை எடுத்துடலாம். எடுத்து இதை திறந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள், இது வந்து வித் பம் வாட்டர் பம்மோடையே இந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கும். தண்ணி ஸ்லோவாக வர இடத்துல கூட இதை பாவிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா நம்ம கேங் பண்ணுறதுக்கான, அதாவது இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய 2 ஹோல் மேலே, அதே நேரம் கீழே ஒரு ஹோல் இருக்குது, 3 ஹோல். இந்த 3 ஹோல்லையும் 3 ஸ்க்ரூ வச்சு தான் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வயர் டெர்மினல் வந்து இங்கே இருக்குது. லைஃப், நியூட்ரல், எர்த் அப்படின்ற வகையில் அது வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு க்ரீன் LED, ரெட் LED இருக்குது. இது வந்து சாதாரணமான விடயம்தான். இதுதான் இந்த ஹீட்டர் உள்ள வந்து இவ்வளவு தான் இருக்குது. இந்த ஹீட்டரை வந்து இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். சரி, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நாம் வந்துட்டோம். இப்போ பாத்ரூம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் லெவலை வச்சு 3 ஹோல் போடுற இடத்தையும் நாங்கள் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். ஒரு பென்சில் வச்சு இதை வந்து மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம 3 ஹோல் மேக் பண்ணிடலாம். இது வந்து டைல்ஸில் தான் நாம் போட போகிறோம். டைல்ஸில் போடுறதால நம்ம ஹேமர் வந்து பாவிக்க முடியாது. நார்மலாக ஸ்க்ரூ டைப்லேயே ஃபஸ்ட்டு வந்து நாம் கொஞ்சம் நேரம் இதை வந்து ஸ்க்ரூவிலேயே நாம் போட்டுடலாம்.
அதுக்கு பிறகு நாம் லாஸ்ட்டாக ஹேமரை போட்டு அடிச்சுக்கொள்ளுவோம். இப்போ வந்து ஹேமரை திருப்பிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே நாம் இந்த ஹோலை வந்து மேக் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த டைல்ஸ் வந்து வடிச்சிடும். அது வந்து வேலைக்கு ஒரு மரியாதை இல்லை. அதே நேரம் கஸ்டமர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வால் பிளாக் முண்டு கோல் மேக் பண்ணிவிட்டு அவளுக்கு வால் பிளாக் அடிச்சிடலாம். வால் பிளாக் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தடி கூடி நாம் இறுக்கிடலாம். முன்ன காலத்துல எல்லாம் தடி தான் இறுக்குவாங்க. கோல் மேக் பண்ணிவிட்டு தடி தான் போடுவாங்க. அப்படி போட்டுட்டு கூடி ஸ்க்ரூ மாட்டிடலாம். சரி, இப்போ வந்து நாம் இந்த ஓட்டை ஹீட்டரை அதில் மாட்டிடலாம். 3 ஹோலும் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இப்போ ஒவ்வொன்றுக்குள்ளையும் இது மாதிரி போட்டு நாம் பூட்டிடலாம். முதலாவது ஒன்றை இதே மாதிரி போட்டுட்டோம்னா அடுத்ததெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடம் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதால நமக்கு ஈஸியாக பிடிக்க முடியாது. இதே மாதிரி 3வது ஸ்க்ரூவையும் நம்ம வந்து போட்டுடலாம். 2 ஸ்க்ரூ போட்டுட்டேன். இது வந்து 3வது ஸ்க்ரூ இப்போ போட்டாச்சு. இதை வந்து இப்போ ஓட்ட ஹீட்டர் விழாத அளவுக்கு இதை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தண்ணி பைப்பு லைனும் கரண்ட் லைனும் வந்து கொடுக்கணும். தண்ணி லைன் கொடுக்கறதுக்காக நாம் வந்து ஒரு வால் கனெக்டர், அதாவது பைப்புக்கும் அந்த வாலில் இருக்கிற பைப்புக்கும் இடையில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் வந்து நாம் பாவிக்க போகிறோம். இதுக்கு வந்து 2 பக்கமும் திரட்டி இருக்கும். இந்த கனெக்டர் பாவிக்க போகிறோம். இது பாவிக்கிறதுக்கு அதாவது ப்ளம்பிங் டேப் அல்லது ஒயிட் டேப் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பாவிச்சு இதை வந்து நல்லா டைட் பண்ணி பூட்டிக்கலாம். இதை வந்து டைட் பண்ணி பூட்டிட்டு ஏன்ட்டு கேட்டால் தண்ணி வந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சுண்டா, அதாவது ரொம்ப அழுத்தமாக ஸ்பீடாக வந்துச்சுண்டா இதில் லீக் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். ஆகையால் இதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம பூட்டும்போது நமக்கு தெரியாது. பூட்டி முடிஞ்சதுக்கு பிறகு இதில் லீக்கிங் இருந்துச்சுன்னா அது நமக்கு இப்போ ஒரு பெரிய கரைச்சலை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பைப்பெல்லாம் வட்டி எல்லாம் பூட்ட வேண்டி வரும். இது பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரண ஷவர் தான் இங்கே இந்த இடத்துல இருந்தது. ஓட்ட ஹீட்டர் அந்த ஷவர் இருந்ததுக்கு கீழவா பூட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது. சில இடத்துல இந்த ஷவர் பூட்டுற இடம் வந்து ஓரளவு பதிவில் இருக்கும். இது வந்து நிறைய உயரத்தில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த எல்போ உள்ளுக்குள்ளே வந்து கொப்பர் இருக்கும். அதனால் இதை வந்து எவ்வளவு டைட் பண்ணினாலும் எங்களுக்கு நல்லது. மற்ற சாதாரண எல்போ மாதிரி த்ரெட் மட்டுமே இருக்காது. பிவிசி எல்போ த்ரெட்டோடு இருந்துச்சுன்னா அது வந்து லீக் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகையால் இப்படி உள்ளுக்குள்ளே கொப்பர் உள்ளதான் நீங்கள் பாவிச்சுக்கணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ ரெகுலேட்டருக்கு, அதாவது ஹீட்டரோட ரெகுலேட்டருக்கும் நான் டேப் சுற்றிட்டேன். இப்போ நான் இதை பூட்டி பார்க்க போகிறேன். இதே மாதிரி தான் இருக்கும் அந்த இது உள்ளுக்குள்ளே கொப்பரோட. ஏன்னா நான் வந்து இதுக்கு ஃப்ளெக்சிபிள் கனெக்டர் போடாமல் டைரெக்டாக பிவிசி பைப்லேயே நான் இந்த ஹீட்டரோட இன்லெட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதால் தான் உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த வேலையினுடைய நுட்பமும் திறனும் வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இது இந்த சந்தர்ப்பத்தில் பூட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பூட்டாமல் நீங்கள் வந்து இதனுடைய அளவை வந்து எடுக்க முடியாது. அதுக்காக இப்போ நாங்கள் இதை இந்த இடத்துல பூட்டிடுவோம். இதை பூட்டிட்டு இப்போ நாங்கள் மேலே இருக்கிற எல்போவுக்கும் இப்போ நாங்கள் பூட்டின எல்போவுக்கும் இடையில் இருக்கிற தூரத்தை வந்து நாங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பைப்பை வெட்டி நாம் பூட்டிடலாம். இந்த காணொளி கொஞ்சம் நீளமாகத்தான் போகிறது. ஏன்னு கேட்டால் முழுமையான விளக்கத்தோடு இது இருக்கணும். அப்போ தான் அடிப்படையாக ஒரு வேலையை செய்கிற ஆட்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும்ன்றதுக்காகத்தான் இந்த காணொளி இவ்வளோ நீளமாக பதிவு செய்யப்படுது. 2 வகையான கருத்துக்கள் இருக்குது என்னுடைய காணொளியில். ஒரு சாரார் வந்து என்னுடைய காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி ஒரு சாராரும், இன்னொரு சாரார் வந்து சொல்கிறாங்க இப்படி பயனுள்ளதாக இருக்கிறதால வேலை செய்கிற ஆட்களுக்கு, அதாவது மக்களுக்கு வந்து தகவல்கள் போய் சேர்ந்து விடும், வேலை செய்கிற ஆட்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் ஒரு சாரார் பிரச்சனையாக இருக்குது. எது எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்ச விடயம் 4 பேருக்கு தெரிய வேணும். இது சாதாரண மக்கள் பார்த்து இதை செய்து கொண்டாலும் அது என்னுடைய பிரச்சனை. அதே நேரம் வேலை செய்கிற ஆட்களுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பொது நலத்தோடையே இந்த காணொளிகளில் வந்து நான் பதிவு செய்கிறேன்.
இதில் சரியான அளவுக்கு நாங்கள் இந்த பைப்புகளை வெட்டாட்டி போனால் எங்களுக்கு இதை தண்டி கொண்டு நிற்கும், உடைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும், அப்படி இருக்கும். இதை வந்து ஒரு தரத்துக்கு 2 தடவை நீங்கள் அளந்து சரியாக இதை கட் பண்ணிக்கலுங்க. இப்போ நான் இந்த இதுகளுக்கெல்லாம் கம் போட்டு எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு பவர் லைன் கொடுக்குறக்கு, அதாவது பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு நான் வந்து இந்த 15 ஆம்பியர் ப்ளக்கை நான் பயன்படுத்த போகிறேன். இதுக்கு வந்து ஃபியூஸ் இருக்காது. இது வந்து வாட்டர் ஹீட்டர், அதே நேரம் ஏசி, இதுகளுக்கான கொஞ்சம் ஹெவி யூஸாக பாவிக்கிற இடங்களுக்கு இதை பாவிக்கிறது. அதே நேரம் நான் 2.5 mm வயர் தான் நான் பாவிக்கிறது இதுக்கு, ஏசிக்கும் சரி, அதே நேரம் இந்த ஹீட்டருக்கும் சரி. நான் வந்து 2.5 mm வயர் தான் நான் பாவிக்கிறேன். அதுக்கும் மெகா கேபிள் தான் பாவிக்கிறேன். நல்ல வயரை வந்து நாங்கள் பாவிக்கணும். இதுவே வந்து சாதாரண வயரை பாவிச்சா ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரம் இது வந்து எரிஞ்சு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இந்த ப்ளக்கை பூட்டுற நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பகுதி எப்போவுமே எர்த் அப்படி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல் இருக்கும், ரைட் சைடில் வந்து அதனுடைய பவர் இருக்கும். அதை வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு தான் இந்த ப்ளக்கை வந்து நீங்கள் செய்யணும். இது வந்து சாதாரண ப்ளக் மாதிரி தான், இதுன்ற வளமும் வந்து அதே மாதிரி இருக்கும். இப்படி 3 வயரையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குது, 2 ஸ்க்ரூ இருக்கும். அதில் ஒரு ஸ்க்ரூவை கொஞ்சமாகவும் ஒரு ஸ்க்ரூவை ஃபுல்லாகவும் நீங்கள் கழட்டிட்டு இந்த வயர் வழுகி போயிடாத அளவுக்கு மேலே வச்சு இதை நீங்கள் இறுக்கி போட்டுடுங்க. அப்போ தான் ஏதாவது சந்தர்ப்பத்தில் வயர் இழுபடும் போது கூடி அந்த ஸ்க்ரூவிலேருந்து உள்ளுக்கு ப்ளக்கு லைனில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவிலேருந்து கலண்டு போகாத அளவுக்கு இது இருக்கும். அந்த அளவுக்கு இது இருந்தால் தான் அது சரியானதாக இருக்கும். என்றால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கலட்டுரும். இப்போ நான் அதையும் போட்டிட்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. சரி, இப்போ இந்த மூடியையும் போட்டு நாம் ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். இதனுடைய விலை வந்து 8 வள்ளி 50 காசு அளவுக்கு விற்கிது. சில இடத்துல 10-12 வள்ளியும் விற்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. என்னுடைய காணொளி முழுக்க தமிழில் இருக்கிறதால தமிழ் தெரிந்தவர்கள், தமிழர்கள் இதை பார்த்து பயனடைகிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் உண்டு. அதே நேரம் தமிழ் தெரியாதவர்கள் இந்த காணொலியை பார்த்தா நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு இந்த செயல்முறையை மட்டுமே நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம். அது நான் தமிழில் சொல்கிறதால கூட உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒன்றுமே செய்ய முடியாது, தமிழ் மட்டும்தான் தெரியுது எனக்கு. சரி, இது வந்து எர்த்து நியூட்ரல் அப்படின்றத வந்து நான் இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சரி, இப்போ வந்து நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து ப்ளக் இருக்கிற இடத்துலேருந்து இந்த ஹீட்டர் டெர்மினலுக்கு நாங்கள் இந்த வயர் எடுக்கிற அளவு தூரத்துக்கு நாங்கள் கேசிங் தான் பாவிக்க வேண்டி இருக்குது. அப்போ இந்த கேசிங் பாவிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி கேசிங் எல்லாத்தையும் அளவெடுத்து நான் வெட்டி எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணிட்டேன். இப்போ அந்த வயரை நாங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வயரை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஷார்ட்டாக வயரை வெட்டிடாதீங்க, அது ஜாயின் போட வேண்டி வந்துடும். அது ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையாக அது இருக்கும். ஆகையால் கொஞ்சம் நீளமாகவே வயரை வெட்டிக்கொள்ளுங்க. சரி, இப்போ மேல் பகுதியில், அதாவது எல் ஷேப்புக்கு போட்டிருக்கிறேன், இதில் ஒரு பகுதிக்கு கேசிங்கை போட்டேன். இப்போ அதனுடைய கீழ் பகுதிக்கும் நான் வந்து இந்த கேசிங்கை போடுறேன். கேசிங்கை போட்டுட்டு நாம் உள்ளுக்கு வந்து வயரை வந்து கனெக்ட் பண்ணலாம். சரி, உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1 feet அளவுக்கு இந்த வயர் இருக்குது. இந்த டெர்மினலில் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். சரி, இதில் முதலாவது இதில் பார்த்திங்கன்னா ரெட் வயர் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து பவர் வயர் வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். இதை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்தடுத்து நாங்கள் இப்போ இதில் சிவப்பு வயரை கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக கருப்பு வயரை நாங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து நியூட்ரல், இந்த கருப்பு வயர் வந்து நியூட்ரல். அதாவது நாங்கள் வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டாக போகணும். லெஃப்ட் ரைட் அப்படி அந்த வளத்துக்கு போச்சுட்டா, அதாவது இடமிருந்து வலமாக இந்த லைன் வந்து டெர்மினல் இருக்குது, பவர், நியூட்ரல், எர்த் அப்படின்ட்டு இருக்குது. அந்த வரிசையை நீங்கள் பார்த்து கொள்ளணும். இந்த வயரை நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணினாலும், இப்போ தண்ணி லைன் ஒன்றும் கொடுக்காமலே இந்த வயரை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் வாட்டர் ஹீட்டரோட சுவிட்சை வந்து நீங்கள் ஒன் பண்ணக்கூடாது. அப்படியே ஒன் பண்ணினால்
சில நேரம் இதன் எலமெண்ட் வந்து எரிஞ்சு போகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. சில வாட்டர் ஹீட்டருக்கு வந்து அப்படி ஒரு பாதிப்பு வராது. தண்ணி வந்தால் மட்டுமே அந்த பம்ப் ஒர்க் பண்ணும். மற்றதுக்கு நார்மலாகவே எரிஞ்சு போகிறதுக்கு சந்தர்ப்பம் வரும். இது வந்து சவரை வந்து நாங்கள் சவர் ஹோஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே ஒரு வசர் இருக்கும், அந்த வசரை போட்டு பூட்டிடலாம். இப்போ இதை வந்து நாங்கள் வாட்டர் ஹீட்டரோட இந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ணிடலாம். சவர் ஹோஸை வந்து இந்த வாட்டர் ஹீட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வளத்தை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் போட்டிருப்பாங்க கீழே. அந்த ரெட் லைன் வந்து அவுட், ப்ளூ லைன் போட்டிருப்பாங்க, அது வந்து வாட்டர் இன் அப்படி இருக்கும். இது வந்து சவர் ஹோல்டரில் மாட்டியாச்சு. இதை வந்து புஷ் பண்ணிக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நார்மலாக இது அட்ஜஸ்ட் பண்ணினா ஒரு இடமா அட்ஜஸ்ட் பண்ணாத, அதே மாதிரி இதை புஷ் பண்ணிக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து சவர் பார் ஹோல்டர். இந்த சவர் பார் ஹோல்டரில் பார்த்திங்கன்னா ஒரு மூடி வந்து நார்மலாக இருக்குது, இன்னொரு மூடியில் வந்து உள்ளுக்கு பாருங்கள் ஒரு புஷ் மாதிரி இருக்குது. அது வந்து இந்த சவர் பாரில் இருக்கிற இந்த ஹோலில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி விடுறது. இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஹோல் தான் இருக்குது அந்த சவர் பாரில். அது ஆகையால் இதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி விடுறது. அதையும் நாங்கள் வந்து சரியான அளவு எடுத்துகிட்டு இதுக்கும் 2 ஹோல் மேக் பண்ண வேண்டி இருக்கும். ரில் வச்சு முதல் போட்ட மாதிரியே ரில் வச்சு 2 ஹோலில் நாங்கள் வந்து மேக் பண்ணிவிட்டு இதை ஒரு நீளமான ஸ்க்ரூ வச்சு இதை டைட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நாங்கள் வேலை செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பவர் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் வேலைகளுக்கு. தொடக்கத்தில் நானும் சாதாரண ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு செய்யும்போது மெதுவாக செய்ய வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது இந்த இது. சரி, இப்போ வந்து சவர் பார். இந்த சவர் பாரை வந்து ஒரு பக்கத்துக்கு மெதுவாக மேல் நோக்கி புஷ் பண்ணினா இப்படி மேலே வந்துடும். அந்த ஹோலுக்கு நேர இந்த மூடியை வச்சு நாம் கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது வந்து உள்ளே போயிடும். இப்போ ஓகே. இப்போ கீழே இருக்கிறது வந்து நார்மல் தான், சும்மா அதை வந்து புஷ் பண்ணி விட்டால் இது ஓகே. இப்போ வந்து சவர் ஹெட் ரெண்டுமே இதில் மாட்டிட்டோம். இப்போ சவரை இதில் தூக்கி கேங் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் தண்ணியை திறந்தால் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய கண்டிஷனில் அது இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். இந்த நேரத்தில் இந்த மூடியை போட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். பவர் லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டுன்னு அதை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இது வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி தண்ணி லைனும் வந்து கொடுத்தாச்சு. எல்லா வேலையுமே இப்போ முடிஞ்சுது. மூடி போடுறது மட்டும்தான் இப்போ இருக்குது. சரி, இந்த மூடியை போட்டுடுவோம். இந்த மூடியை போட்டுட்டு இந்த மூடியை நாங்கள் கலட்டும் போது 3 ஸ்க்ரூ வந்து கலட்டி இருக்கிறோம். மேலே 2 ஸ்க்ரூ இருக்கும். அதே நேரம் அதனுடைய அடிப்பகுதியில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அது 3ஐயும் நாங்கள் மாட்டிடுவோம். சரி, இப்போ வந்து நாங்கள் தண்ணியை திறக்கலாம். இந்த வீட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. ஸ்லோவாக வரதால் நாங்கள் வந்து ஹீட்டரோட பம்மை வந்து ஒன் பண்ணாமல் ஹீட்டரை மட்டும் ஒன் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஹீட்டரை ஒன் பண்ணினோன்னு, அதாவது தண்ணியை ஒன் பண்ணின திறந்த உடனே தான் இதுக்கு வந்து ரெட் லைட் வருது. இல்லாட்டி போனால் இந்த க்ரீன் லைட் மட்டுமே, சுவிட்ச் ஒன் பண்ண உடனே இந்த க்ரீன் லைட் மட்டுமே எரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சரி, ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த ஹீட்டரை வந்து நாங்கள் பூட்டி முடிச்சிட்டோம். இப்போ தண்ணி சூடாக வருதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் நாங்கள் காத்திருக்க வேண்டி இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி சூடாக வருது. சரி, இவ்வளவு தான் இந்த காணொளி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் அன்புடன் விஸ்வா. வாழ்க வளமுடன். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.